திண்டுக்கல் மாநகராட்சியில் 17 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு தொடர்பாக ஆணையர் உட்பட 6 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். விவரங்களை பகிர்ந்துக்குங்க. நிச்சயமாக கடந்த அதிமுக ஆட்சி காலமான 2015ஆம் ஆண்டு முதல் 19ஆம் ஆண்டு வரை திண்டுக்கல் மாநகராட்சியின் வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டது. துணை இயக்குனர் தலைமையில் வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டது. இந்த வரவு செலவு கணக்கில் தணிக்கை செய்யும் பொழுது குடிநீர் வழங்கல் நிதி, பாதாள சாக்கடை நிதி மற்றும் தொடக்க கல்வி நிதி, வருவாய் மற்றும் முதலீடு ஆகியவற்றில் 17,73,16,820 ரூபாய் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக அப்போதைய ஆணையர் மனோகரன், மாநகராட்சி துணை வருவாய் அலுவலர் சாரங்க சரவணன் மற்றும் இது சம்பந்தமாக சென்னையை சேர்ந்த சுசி இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக மாநகராட்சிக்கு 137 குப்பை தொட்டிகள் கிட்டத்தட்ட 19,830 மதிப்பை 37,750 உயர்த்தி வழங்கிய தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் மனோகரன், துணை வருவாய் அலுவலர் சாரங்க சரவணன், முன்னாள் மாநகராட்சி பொறியாளர் கணேசன் இவர் தற்பொழுது ஓய்வு பெற்று விட்டார். இதேபோல் முன்னாள் மாநகராட்சி துணை பொறியாளர் மாரியப்பன், தற்பொழுது பணியில் உள்ள மாநகராட்சி துணை பொறியாளர் சுவாமிநாதன் மற்றும் சென்னை சுசி இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் நடராஜன் மீது திண்டுக்கல் மாவட்ட ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து இதுபோல் அடுத்து 2015 முதல் 19 வரை மட்டுமே கணக்கு தணிக்கை செய்யப்பட்டுள்ளது. இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 17,73,00,000 வரைக்கும் ஊழல், அதாவது வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அடுத்த இன்னும் இது போக மீதியுள்ள அதிமுக ஆட்சி காலத்தின் போது ஏற்பட்ட வருவாய் இழப்புகள் இனிமேல் தான் தணிக்கைக்கு பின்னாடி தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன்.